சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்று உன் சாயப்பா எனக்கு முன்னால் இந்த ஒரு பொருளை வைத்துப்பார், முரட்டுத்தனமான இந்த இந்த நீதியை வழங்க காத்து கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களில் உனக்கான தெளிவை கொடுக்க உன் அப்பா நான் தயாராக இருக்கின்றேன். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் தாண்டி உன் வாழ்க்கையில் நடக்கும் பல நல்ல விஷயங்களை உண்மை என்று உனக்கு கொடுக்க இந்த அப்பா நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். எல்லாமும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள். காரணமில்லாமல் எதையும் அப்பா உன்னிடம் கேட்பதில்லை. அதை கொடு, இதை கொடு என்று அப்பா ஒருபொழுதும் உன்னை கட்டாயப்படுத்துவதும் இல்லை. நான் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகள் நடக்கட்டும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான தீர்வுகளோடு இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல விஷயங்களை நிகழ்த்தும் என்பதை நீ மறக்காதே. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நான் இருக்கின்ற இந்த காலம் மட்டும் இனி உனக்காக நான் சரியாக ஒவ்வொன்றையும் கொண்டு வந்து தந்து விடுவேன் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தைக்கென இந்த அப்பா என்று நான் வந்திருக்கின்ற இந்த நேரம் இனி உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உன் கண் முன்னால் நிகழ்த்துவேன் என்பதனையும் நீ மறக்காதே. உன் கண் முன்னால் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக உனக்கு நிகழ்த்தி கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்காதே. சாயப்பாவிற்கு தேவை என் குழந்தை என் மீது கொண்ட நம்பிக்கை. சாயப்பாவிற்கு தேவை என் குழந்தை என் மீது கொண்ட அன்பு. எந்த நாளிலும் நான் உன் மீது அன்பு கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த காலம் இனி முழுக்க முழுக்க நல்லதை கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. உன்னிடத்தில் நான் இன்று பேசுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே நீ சரியாக புரிந்து கொள். தேவையில்லாமல் எதுவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பதில்லை. காரணமில்லாமல் எதுவும் உன் கைகளில் கிடைப்பதும் இல்லை. சாயப்பா ஒரு விஷயத்தை சொல்லி அதில் உனக்கான உணர்வுகளை உன் வசமாக்கி தர நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான காரணங்களும் உனக்கான தருணங்களும் இனி எப்பொழுதும் உன்னை சரியாக மீட்டெடுக்க வரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இது போன்ற நேரங்களை நீ உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. உன்னிடத்தில் அப்பா சொல்ல நினைக்கும் எல்லாமுமாக இனி உனக்கு பல ஆச்சரியம் கலந்த விஷயங்கள் நடந்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது என்னவென்று நாம் எதிர்பார்க்கும் இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் அவை அத்தனையும் நீ எப்பொழுதும் போல முழுக்க முழுக்க சரியாக உணர வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. தெய்வம் உனக்கென என்னவெல்லாமும் யோசிக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? எதிர்பார்த்திட முடியாத விஷயங்களோடு உனக்கு ஏற்ற பல உண்மைகளை எல்லாம் நான் உன்னிடத்தில் சொல்ல வேண்டி வருகின்ற இந்த நேரம் முழுக்க என் குழந்தை அத்தனை விஷயங்களையுமே நீ வெற்றியை பெற வேண்டும். அப்பாவிற்கு பிடித்த ஒரு பொருள் என் குழந்தையின் முன்னால் இருக்கும் பொழுது என் குழந்தைக்கு எந்த அளவிற்கு இப்பொழுது இந்த அப்பாவின் அன்பு தேவைப்படுகிறது, எந்த அளவிற்கு இந்த அப்பாவின் உதவி உனக்கு தேவைப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த பிரச்சனையினுடைய வீரியத்தை நான் உணர்ந்து கொண்டு நிச்சயமாக உன் முன்னால் வந்து நிற்பேன் அல்லவா? அதனால்தான் அப்பா இது போன்ற ஒரு வார்த்தையை இன்று உன்னிடம் சொல்ல வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. உன்னை சுற்றி வரும் இது போன்ற உண்மைகளை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் இது போன்ற நிலைகளில் அப்பா சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நீ உனதான ஒவ்வொன்றையும் என்னிடம் இருந்து சரியாக பெற்றுவிட வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. நல்லது நடக்கும் என்னும் பொழுது, நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்னும் பொழுது இதையெல்லாம் நீ புரிந்து நடந்து கொள்வாய் என்பதை நீ மறக்காதே. எத்தனை காலமும் இனி என் குழந்தைக்கு நான் கொடுக்கின்ற இது போன்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் நீ ஒரு நாளும் கைவிட்டு விடாதே. உன்னோடு எப்பொழுதும் போல நான் உனக்கு தருகின்ற அத்தனை மாற்றங்களும் முழுக்க முழுக்க இனி உனக்கு வேண்டிய விஷயங்களோடு உனக்கான விருப்பங்களோடும் நிச்சயமாக உன்னை இந்த அப்பாவின் அருளோடு கை தூக்கிவிடும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களிலும் முன்னுக்கு பின் முரணாக பல சூழ்நிலைகள் உனக்கு பல நேரங்களில் கலக்கத்தை கொடுத்திருக்கிறது. சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு மேலும் மேலும் பல கவலைகளும் கண்ணீரும் வந்திருக்கிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு என் குழந்தையின் வாழ்க்கையில் பல ஏக்கம் கொள்ளும் தருணங்கள் வந்திருக்கிறது என்பதுதான் உண்மை.
இதை எல்லாவற்றையும் தாண்டி இனி எல்லாவற்றையும் கடந்து உனக்கு நான் சொல்கின்ற இது போன்ற விஷயங்களினால் இனி உனக்கு நடக்க இருப்பதை நீ நிச்சயமாக என்னவென்பதையும் நீ தெரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, இனி உனக்கு என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா என் குழந்தையினுடைய மனது என்ன நினைக்கிறது என்பதை எல்லாமும் தாண்டி, என் குழந்தையினுடைய மனது என்ன கொடுக்கிறது என்பதை எல்லாமும் தாண்டி, சாயப்பா என்ன நினைக்கிறேன் என்பது இப்பொழுது மிக மிக அவசியம். ஏனென்றால் இந்த நேரத்தில் இந்த பிரச்சனைகள் தீர்த்துவிட வேண்டியதா அல்லது இந்த பிரச்சனைகள் அடுத்தடுத்து உன்னை தொடர வேண்டியதா என்பதனையும் நான் புரிந்துத்தான் அதற்கான தீர்வுகளை உனக்கு எந்த ஒரு விஷயத்திலும் உன்னோடு உனக்கு நான் கைகோர்த்து நிற்கும் இந்த நேரம் முழுக்க அத்தனையிலும் ஒரு வெற்றியை உனக்கு நான் கொடுக்க வருவேன். என் குழந்தையே, எனக்கு தெரியும் என் குழந்தை எப்பொழுதும் தான் நினைத்ததை சாதிக்க பிறந்த குழந்தை என்று. என் குழந்தை எப்பொழுதும் தான் நினைத்ததை எல்லாம் நடத்திவிட பிறந்த குழந்தை என்று. அப்படி இருக்கும் பொழுது உன்னோடு நான் என்னவெல்லாமும் சொல்ல நினைக்கிறேனோ, என்னவெல்லாமும் உனக்கு நான் நடத்திவிட நினைக்கிறேனோ அவை எல்லாம் ஒவ்வொன்றையும் எப்பொழுதுமே நீ கவனமாக கேட்டு உன் வாழ்க்கைக்குரியது என்பதை தெரிந்து கொண்டால் அது போதும். என்னை தாண்டி உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களும் கவலைகளும் வந்து விடுவதில்லை. என்னை தாண்டி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் தேவையற்ற ஒன்றை உனக்கு கொடுத்து விடுவதில்லை. ஒவ்வொன்றாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக நடத்தும் பொழுது இந்த பொருள் ஒன்று மிகப்பெரிய அளவில் நீ செலவு செய்து உனக்கு வாங்கி வைக்கக்கூடியதல்ல என் குழந்தையே. உன்னால் முடிந்த ஒன்றைத்தான் நான் உனக்கு சொல்லி வந்திருக்கின்றேன். உன்னால் முடிந்த ஒரு விஷயத்தை தான் உனக்கு நான் நடத்த வந்திருக்கின்றேன் என்பதையும் நீ மறக்காதே. எந்த காலத்திலும் உன்னுடைய இந்த தேவைகளை எல்லாமும் அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் அதற்கு தகுந்தாற்போல நம்மை நாமே மாற்றிக்கொண்டும் நாம் சந்தோஷமாக இதனை உணர்ந்திட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. சந்தோஷமான நிலையோடு இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. இந்த சாயப்பா சொல்ல நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலத்திலும் இதை நீ விட்டுவிடக்கூடாது. அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ளும் இந்த காலம் முழுக்க இனி எல்லா விஷயங்களும் உன்னை தேடி சரியாக உனக்கு நடத்தி கொடுக்கப்பட வேண்டும் என்பது நான் மிகுந்த தெளிவை பெற்றுவிட்டேன். அப்படியானால் இனி உனக்கு நடப்பதை என் குழந்தை நீ தெளிவுபட உணர்ந்து புரிந்து கொள். சாயப்பா சொல்ல சொல்ல எல்லாம் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். என் அன்பு குழந்தையே, தெளிவான எண்ணங்களும் தெளிவான விஷயங்களும் இந்த அப்பாவால் அடுத்தடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாமும் வேறறுத்துவிட்டு தெளிவான விஷயங்களை இனி புரிந்து கொள். தெளிவான விஷயங்களை இனி என்னவென்று உணர்ந்து கொள். எப்படி இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை ஒருபோதும் என் குழந்தை நீ கைவிட்டு விடக்கூடாது. உனக்கு நான் என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பது போல இனி எல்லாம் உனக்கு சரியாகவே நடக்கட்டும். சாயப்பா உனக்கு நான் நடத்துகின்ற இந்த நிலையிலிருந்து உன்னை நான் தொடரும் இது போன்ற நேரம் இனி எல்லாமும் உன்னை தொடர்ந்து வர வேண்டும் என்பதை நீ மறக்காதே. உன்னை தொடர்ந்து நான் உனக்கு கொடுக்கும் விஷயங்கள் அத்தனையிலுமே இனி உனக்கான தீர்வுகள் கிடைக்கப் பெற வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நாம் நினைத்ததை விட சிறப்பான பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. நடத்தும் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய். நல்லது வேண்டி நான் இருக்கும் இந்த காலம் இனி ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிகழ்த்தும் என்பதை நீ மறக்காதே. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொன்றிலும் உனக்கு பல திருப்பங்கள் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். எதிர்பாராத விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு இனிமேல் நடக்கும். சாயப்பாவிடம் முறையிட்ட பிறகு நிச்சயமாக இனி எந்த கலக்கமும் வேண்டாம். ஏதாவது ஒரு தருணத்தை உன் வசமாக நான் கொடுப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்கான தேவைகளை இந்த அப்பா எப்பொழுதும் உன் கண் முன்னால் கொண்டு நிறுத்துவதை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதை நீ மறக்காதே. கனவிலும் நினைத்து பார்த்திடாத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் உனக்கு சொல்லி தருவதை நீ புரிந்து கொண்டால் சாயப்பா இருப்பதும் சாயப்பா வருவதும் உனக்கு நிச்சயமாக என்னவென்று தெரிய தொடங்கும். இந்த அப்பா பணி அருளால் உனக்கு ஏற்படும் பல நல்ல விஷயங்களும் இது சரியாக உனக்கு நடத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். நம்பிக்கையோடு என் குழந்தை நீ எதையும் எதிர்கொள்ள துணிந்து, நம்பிக்கையோடு எதையும் என் குழந்தை நீ முறையாக உணர்ந்து கொள். உடனிருக்கும் இந்த காலம் இனி ஒட்டுமொத்த தேவைகளை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதை புரிந்து நல்ல மிளகு
என் முன்னால் நீ வைக்க வேண்டும். இல்லையா உன் வீட்டு பூஜை அறையில் சிவபெருமானுக்கு முன்னிலையில் நீ வைத்தால் போதும். 3 அல்லது 5 என்ற எண்ணிக்கையில் நீ ஒரு மஞ்சள் வண்ண துணியில் நல்ல மிளகை முடிச்சாக கட்டி வைத்து நான் உனக்கு சொல்வது போல நீ செய்துவிட்டு ஒவ்வொரு நாளும் தீபம் ஏற்றுகின்ற நேரம், நீ சரியாக தெய்வத்தை வழிபட்டு நின்று கொண்டிருக்கும் இந்த நேரம், இனி ஒட்டுமொத்தமாக உனக்கு கேட்டது ஒவ்வொன்றும் சரியாக நடப்பதை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்வாய். உனக்கே என்று நான் இனிமேல் இதனை நல்லபடியாக உருவாக்கி தருவேனே. நீ புரிந்து கொண்டும் அதற்கு தகுந்தாற் போல உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நீ நல்லபடியாக நடத்தி கொண்டிருப்பாய் அல்லவா? தெய்வம் இருக்கிறது என்ற ஒரு புரிதல் உனக்குள் வந்துவிட்டது என்றால், சில நாட்களுக்கு பிறகு உன்னை சுற்றி நடக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் தீர்ந்துவிட பிறகு நீ இந்த நல்ல மிளகாயை அந்த மஞ்சள் வண்ண துணியோடு எடுத்து கொண்டு உன் வீட்டில் இருக்கின்ற அத்தனை பேரையும் கிழக்கு முகமாக நிற்க வைத்து தலையை சுற்றிவிட்டு அதனை நெருப்பில் போட்டு எரித்துவிட வேண்டும். இதனால் உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். உன்னை சுற்றி வந்த பல துன்பங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். சாயப்பா அருளால், முரட்டுத்தனமான இந்த அப்பாவின் அருளால் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். சாயப்பா தன்னை தானே முரட்டுத்தனமானவன் என்று சொல்லிக் கொள்கிறேன் என்று யோசிக்கிறாயா? என் அன்பு குழந்தையே, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சாயப்பா சொல்ல முடியாது, சரி செய்து கொடுக்கப்படும் என்பதனால்தான் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது அப்பாவின் அருளால் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாற்றிவிடப்படும் என்பதனால்தான் என் குழந்தைக்கு ஒன்று என்றால் சாயப்பா பொறுத்து கொள்ள மாட்டேன் அல்லவா? என் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை சாயப்பா நிச்சயமாக என்னவென்று பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். அதனால் இதனை நீ எப்பொழுதும் எந்த நேரத்திலும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பா சொல்லித்தரும் விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கும் என்பதை நீ முதலில் புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு நேரமும் இனி உனக்கு ஏற்ற பல நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா இனி எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கட்டும். என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும் இனிமேலும் நீ கலங்காதே. நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இனி நிச்சயமாக பல நல்ல திருப்பங்கள் நடக்கும் என்பதை நீ புரிந்து உனக்கான நேரம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக உனக்கு நடத்தி கொடுக்கப்பட நான் இருக்கின்ற இந்த காலம் ஒட்டுமொத்தமாக உன்னை கை தூக்கிவிடும் என்பதை புரிந்து கலங்காதே. சாயப்பா முன்னால் நான் சொன்ன இந்த விஷயத்தை நீ வைத்துவிட்ட பிறகு இனி உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் என்பதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதை நீ மறக்காதே. தெய்வம் இருக்கிறது என்ற ஒரு செய்தி உனக்கென கிடைத்து விட்டது. இனி எப்பொழுதும் என் குழந்தைக்கு நல்லதே நடக்கும். இந்த அப்பாவின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன். இந்த சாயப்பாவை நினைத்து நீ எதற்கும் கலங்காதே. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.